அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டோருக்காக நிவாரண நிதிக்காக தனது 1 மாத ஊதியத்தை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் இந்த புயல் வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தன. குறிப்பாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான விளைநிலங்கள் முழுமையாக சேதமடைந்ததை பார்த்தோம். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து உடனடியாக வெளியே கொண்டு வரை மற்றும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் பல்வேறு உடைமைகள் இருந்த அந்த மக்களுக்கு நிதி ஆதாரத்தை உறுதிப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதனாலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய 1 மாத சம்பளத்தை வழங்கியிருக்கிறார். தலைமைச் செயலரும் அந்த 1 மாத சம்பளத்துக்கான காசோலை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சரை தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது 1 மாத சம்பளத்தை தமிழக அரசுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரை பின்தொடர்ந்து அனைவரும் இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்த நிதி ஆதாரத்தை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் வகையில் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் தற்போது தன்னுடைய 1 மாத சம்பளத்தை தலைமைச் செயலரும் வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.